அண்மை செய்தி தருமபுரி மாவட்டம் பெண்ணாகரம் அருகே மதுக்கடையை சூறையாடிய பெண்கள் மதுக்கடையை அடித்து பெண்கள் நொறுக்கியுள்ளனர். அதனை அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். தருமபுரி மாவட்டம் பெண்ணாகரம் அருகே மதுக்கடையை பெண்கள் சூறையாடி இருக்கின்றனர். போடூர் கிராமத்தில் சட்டவிரோதமாக இயங்கி வந்த மதுக்கடையை அடித்து நொறுக்கியிருக்கின்றனர் பெண்கள். அதனை அண்மை செய்தியாக பார்க்கிறோம். சட்டவிரோதமாக இயங்கி வந்த மதுக்கடையை பெண்கள் அடித்து நொறுக்கி இருக்கின்றனர். சட்டவிரோதமாக மது விற்பனையில் ஈடுபட்ட கோவிந்தன் என்பவரை துரத்தி பெண்கள் அடித்துள்ளனர். அதனை அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். தருமபுரி அருகே மதுக்கடையை அடித்து பெண்கள் நொறுக்கியுள்ளனர். சட்டவிரோதமாக இயங்கிய மதுக்கடையை பெண்கள் அடித்து நொறுக்கி இருக்கின்றனர். பெண்களின் அடி உதைக்கு பயந்து தலை தெறிக்க ஓடும் மது விற்பனையாளர்கள் கோவிந்தன். அதனை அண்மை செய்தியாக பார்க்கிறோம். விவரங்களை செய்தியாளர் ஸ்ரீதரன் வழங்க கேட்கலாம். ஸ்ரீதரன், சட்டவிரோதமாக இயங்கிய மதுக்கடையை பெண்கள் சூறையாடி இருக்கின்றனர். விவரங்கள் என்ன? வணக்கம் ராஜலட்சுமி. பெண்ணாகரம் பகுதியில் சந்து கடைகள் அதிகமாக செயல்பட்டு வருகிறது. குறிப்பாக பெண்ணாகரம், பெரும்பாலை, ஒகேனக்கல் ஆகிய பகுதிகளில் சந்து கடைகள் அதிகமாக செயல்பட்டு வருகிறது. இந்த நிலையில் போடூர் பகுதியில் சந்து கடைகள் அதிகமாக இருக்குதாக மாவட்ட கலெக்டரிடம் பலமுறை மனு அளித்தும் நடவடிக்கை இல்லை என அப்பகுதி மக்கள் குற்றம் சாட்டி வந்தனர். இந்த நிலையில் போடூர் கிராமத்தில் 4 ரோடு சந்து கடையில் செயல்பட்டு வந்த நிலையில் ஆத்திரமடைந்த அந்த பகுதி மக்கள், இளைஞர்கள் ஒன்று சேர்ந்து சந்து கடையை அடித்து உதைத்து எதிர்ப்பு தெரிவித்து சந்து கடையை மூடக்கோரி பலமுறை காவல்துறையிடம் தகவல் அளித்தும் நடவடிக்கை இல்லை என ஆத்திரமடைந்து அந்த சந்து கடை உரிமையாளரை அடித்து நொறுக்கி, அந்த சந்து கடை உரிமையாளர் ஓடின சம்பவம் பெரிய பரபரப்பை ஏற்படுத்தியது. தொடர்ந்து சந்து கடைகள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என பொதுமக்கள் மற்றும் சமூக ஆர்வலர்கள் தொடர்ந்து கோரிக்கை விடுத்தும் நடவடிக்கை இல்லை என ஆத்திரமடைந்து இன்று இந்த சந்து கடையை அடித்து நொறுக்கினர். ராஜலட்சுமி, விவரங்களை வழங்கியதற்கு நன்றி ஸ்ரீதரன். வேணாம் விடுறேன் ஓட்டம். The Chennai Silks in Mega Summer Sale.